வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பனானாவில் நம்ம வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம். அதாவது அல்வா தாங்க. ரொம்ப செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த பனானா அல்வா வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த பனானா அல்வா வந்து செய்யலான்றதையும் பார்த்துடலாம். என்னென்ன பொருள் வந்து சேர்க்கலாம் என்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி இந்த பனானா அல்வா செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு தான். நட்ஸு வந்து நான் வந்து பாதாம் முந்திரி தான் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண இந்த நட்ஸை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த நட்ஸை வந்து சேர்த்து நம்மளோட அந்த பனானா அல்வாவில் செய்கிறதுனால நம்ம கடித்து சாப்பிடும் போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நல்லா நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்திருக்கேன். 3 பனானா வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பனானா பார்த்தீங்கன்னா நம்மளோட செவ்வாழை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியும் கூடங்க. இப்போது நம்ம வந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி இந்த மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இது போல் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பனானா வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் உருண்டை இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து அரைஞ்சி வரும். இப்போ 3 பனானா வந்து பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சத்துங்க இந்த பனானா பார்த்தீங்கன்னா. நம்ம இது போல் அல்வா வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வேணான்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைங்க. ரொம்பவே ருசித்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி இந்த பனானாலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே மூடி போட்டு நல்லா வந்து பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அரைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி நல்லா பொங்கி சூப்பராக வரும். நமக்கு வந்து அரைச்சதுக்கப்புறம் நாம் வந்து இப்போ எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். மறக்காமல் எந்த பனானா இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்களேன். அந்த குழந்தைங்க வந்து எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் எல்லா பழத்தையுமே உரித்து இதோட கட் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ மூடி போட்டு நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். எந்த அளவுக்கு வந்து நல்லா நுரைச்சி நல்லா நைஸாக வந்து அரைச்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அரைக்கும் போது இப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இதை வந்து நம்ம அடுப்பில் வந்து வேக வைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போது இது கூட நான் தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா திக்காக பால் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பனானாவோட வந்து சேர்க்கும் போது நமக்கு நல்லா வந்து ஒரு கட்டியான ஒரு பனானா அல்வா வந்து கிடைக்கும். அதனால நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சு இது அப்படியே வந்து ஒரு ஓரம் இருக்கட்டுங்க. இப்போது நம்ம நட்ஸு வறுத்தோம் அந்த கடாயிலே நம்ம வந்து அரைச்சி வச்சு இந்த பனானா வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இன்னும் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்து வரும். நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பனானாவோட ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு நமக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கடாயிலையும் வந்து நல்லா ஒட்டலை பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இது நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம கிண்டி கொடுக்க கொஞ்சம் நேரம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த பனானாவோட கலர் வந்து மாறும். இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் சூப்பராக வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் விட்டுருக்கிற நெய் வந்து நமக்கு தனியாகவே நல்லா பிரித்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பனானா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது. நல்லாவும் ரெடியாகுது பாருங்கள். இப்போ இது கூட நாம் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்கும் போது வீடியோ வந்து ஷூட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து சிம்மில் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்கணும்.
பார்த்து கவனமாக வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் பால், நம்மளோட கார்ன்ஃப்ளவர், வாழைப்பழம் எல்லாமும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வந்து பொங்கி வருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா பெரட்டி கொடுத்துட்டே இருந்தோம்னா திக்காக வருங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் வந்து சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா வந்து திக்காக வரும். இந்த தேங்காய் பால் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால இந்த அல்வா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சுவையாக இருக்குங்க. வாயில் வச்ச உடனே கரையும், டேஸ்ட்டும் கூட அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன், அதாவது வெல்லமும் சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து ப்ரௌன் சுகரும் வந்து சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். என்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வெல்லமும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 2 கப்பாக கூட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சுகர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பனானா வந்து ரொம்பவே ஸ்வீட் டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பனானா வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக 2 கப்பு வந்து சுகர் சேர்த்துக்குவாங்க. இல்லை இனிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பனானா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டான பனானா தான், அதாவது செவ்வாழை ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அதனால நான் கொஞ்சமாக வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லாவே சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கூட இன்னும் கூட நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே நெய்யெல்லாம் வந்து சுற்றி வந்து திரண்டு வருது பாருங்கள். இந்த நெய் சேர்க்க பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பனானா அல்வா வந்து ரொம்பவே சுவையாக அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். வாயில் வச்சாலே கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்குங்க. இந்த பனானா அல்வா பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியாக கூட இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பனானா வாங்கிட்டு வந்தீங்கன்னா காய வச்சு தூக்கி போடாமல் குழந்தைங்களுக்கு இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. நீங்கள் வச்சதே தெரியாமல் இருப்பீங்க ஃப்ரிட்ஜில். அந்த பனானா எடுத்து இது போல் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நட்ஸு என்னென்ன இருக்கும் உங்கள்கிட்ட எல்லா நட்ஸையும் வந்து இதோட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கடிச்சு. இப்போ நம்மளோட பனானா அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கடாயில் வந்து ஒட்டலை, அப்படி திரண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளோட பனானா அல்வா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நிற்கவே இல்லை. அந்த கடாயில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் கரெக்டான அளவு. இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சுட ஆவி பறக்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குது. இதை ஆற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து அன்றைக்கே வந்து காலி பண்ணிடணும். மறுநாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். மறக்காமல் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டுடுங்க. இப்போ நம்மளோட பனானா அல்வா வந்து ரொம்பவே வீட்டில் சுலபமாக ஈஸியாக வந்து பிகினர்ஸ் கூட வந்து ரெடி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கூட நல்லா ஜில்லுன்னு கூலிங்க சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சூடாக சாப்பிட்றதா இருந்தால் கூட சாப்பிட்டுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த பனானா அல்வா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பனானா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட வீடியோ வந்து நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து ரெசிபி கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பனானா அல்வா வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பனானா அல்வா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.